ஓகே. ஓகே, நான் பேசுறது கேக்குதா எல்லாரும்? இப்போ மெசேஜ் வந்து கொடுங்க. நான் பேசுறது கிளியரா கேட்குது. எல்லாரும் மெசேஜ் வந்து கொடுங்க. எஸ். ஓகே. எல்லாரும் மெசேஜ் வந்து கொடுங்க. ஓகே, அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது 3 பேர் தான் ஜாயின் ஆகியிருக்கீங்க. மற்றவங்க ஜாயின் ஆகலாம் நினைக்கிறேன். ஸோ அவங்க ஜாயின் ஆகட்டும், நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நான் விஷயத்துக்கு வரேன். 3 பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் வந்தாலுமே நான் படிச்சு கொடுப்பேன். சரி தானே? அதை பத்தி worry பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசா படிக்கணும் அப்படின்னு தான் வந்திருக்கு. சரி தானே? ஸோ அதனால நானுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிச்சு கொடுக்க தான் ட்ரை பண்றேன். ஸோ இது சரி, ஒரு விஷயத்த வந்து புதுசா சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு தான் நானும் பார்க்குறேன். சரியா? ஸோ முக்கியமா இதை எடுத்து செய்யறதுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு காசு கூட யாருக்கிட்டையும் வாங்குறது இல்லை. ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டேட் சொல்றேன்னா இந்த கிளாஸஸ் டைம் மாத்துறதுனால எனக்குமே கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. சரியா? இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் செய்யறதுக்காக நான் இந்த லப்பையும் மாத்திட்டேன். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த கடைசி கிளாஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்க, எனக்கு எழுதுறது வந்து கிளியரா இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால என்ன செஞ்சேன் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு டச் பேட் இருக்க மாதிரி ஒரு இது ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து உங்களுக்கு டிரெக்டா இந்த ஸ்க்ரீனையே ஷேர் பண்ணி நான் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீச் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு அந்த கவரேஜ் இஷ்யூவும் உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ஆன் பண்ணேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்காக எடுக்கிற கவரேஜ் லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பேண்ட் வித் கொஞ்சம் நிறைய தேவைப்படும். இதே நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பேண்ட் வித் போகாது. ஸோ உங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவரேஜ் நீங்கள் குறைவான இடத்துல இருந்தாலுமே கூட ஒரு அளவுக்கு கிளியராக வேலை செய்யும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு தயவு செஞ்சு எல்லாருமே கொஞ்சம் கவரேஜ் இருக்க இடத்துல பார்த்துக்கணும். இன்க்ளூடிங் ஒரு வைஃபை ஒன்று இருந்துச்சுன்னா நல்லோம். சரியா? இல்லாதவங்க யாரும் கரெக்டாலாம் பண்ண வேணாம். வீட்டில் போயிட்டு வைஃபை வேணும் அதுக்காக நான் சொல்லுவேன். இல்லாதவங்க ஜஸ்ட் உங்களோட ஏரியால உங்களோட வீட்டில் என்ன நெட்வொர்க் நல்ல கவரேஜ் இருக்கோ அதில் ஒரு சிம் ஒன்று வாங்கி போட்டுக்கிட்டீங்க. அந்த சிம் ஒன்று வாங்கி அதுக்கு ஜூம் பேக்கேஜ் அப்படி இல்லாட்டி ஒரு டேட்டா கார்டு ஒன்று போட்டுக்கிட்டீங்களே போதும். சரி, அந்த டேட்டா வந்து மெயினாக வந்து இந்த படிக்கிற விஷயங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. சரி. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்க எல்லாமே 2025, சாரி 26 இந்த வருஷம் எக்ஸாம் எழுத போகிறோம். சரிதானே? ஸோ நான் இந்த கிளாஸஸை வந்து எக்ஸாம் பேப்பர் பேஸ் பண்ணி தான் நான் கொண்டு போவேன். ஸோ லாஸ்ட் கிளாஸ் மட்டும், அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் இந்த ப்ரோக்ராமிங்னா கன்செப்ட் என்னது, அதில் இருக்க விஷயங்கள், இதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஜஸ்ட் சின்ன சின்ன கொஷின் செஞ்சிருந்தேன். பட் இப்போ நம்ம அந்த மாதிரி சின்ன சின்ன கொஷின்லாம் செய்ய போகிறது இல்லை. ஏன் இதை நான் அப்படி கொண்டு போறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படிச்சு முடிச்சாச்சு. சரி, இந்த விஷயம்லாம் படிச்சு சரின்னா இந்த நேரத்தில் நீங்க இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரிதானே? படிச்சு முடிஞ்சு நம்ம ஜஸ்ட் நான் அதை வந்து கேள்வி கொஸ்டின்ஸை வச்சு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ நீங்க யோசிக்கலாம், அப்போ இது கொஷின் மட்டும் தான் போகுமா, அப்ப படிக்காதான் கஷ்டம்? அப்படி கிடையாது. நான் எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் கொஸ்டின் பேஸ்டாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஒரு கொஸ்டினுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அதை பேஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிதானே? இல்ல எனக்கு வந்து இதை இந்த இல்லாட்டி உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த பாடம் இப்போ நான் ப்ரோக்ராமிங் படிச்சு கொடுக்குற மாதிரி வேற எது சரி உங்களுக்கு ஒரு சரி பாடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்குன்னு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தானே? ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு 5 பேர் பெருசா தான் சரி, ஒரு 5 பேரை ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஆகி எனக்கு இந்த சாப்டர் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ட்டு எனக்கு சொன்னீங்கன்னா நான் அந்த சாப்டரை மட்டும் உங்களுக்கு தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிதானே? கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லாட்டி கொஸ்டின் பேப்பர் கொண்டு போகணுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிதானே? உங்களுக்கு நீங்க ஒரு 5 பேர் குரூப் பண்ணி சேர்த்து நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்னை கண்டெக்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்லுவேன். சரி, மற்றபடி வேறு எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். எனக்கு மெசேஜ் போட்டிங்கனாலும் ஓகே தான். பெரும்பாலும் மெசேஜ் ஒன்று போட்டிங்கன்னா நான் அடுத்த கிளாஸில் ஸ்டார்ட் ஆகும்போது நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இது வந்து ஐடியாக்காக சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இன்னைக்கு 9 மணிக்கு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நான் டைமை மாற்றினேன். மற்றபடி நான் 8 மணிக்கு தான் செய்தது. சரியா? இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். சரிதான்? எனக்கு தேவை நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட் ஒன்று எடுக்கணும். சரிதானே? ஓகே, அப்போ நம்ம கான்செப்ட்டுக்கு வரும். ஸோ ஓகே, நான் இப்போ இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ நான் ஆஃப் பண்ண போகிறேன். சரியா? வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது
நான் வந்து எது சரி விஷயங்கள் சொல்லும்போது நான் வந்து உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஏன் நான் இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டையுமே ஆன் பண்ணி வச்சிருந்தேன்னா உங்களோட பேண்ட் வித் வந்து என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட் ஆகும். சரி, அப்செட் ஆகும்னா வீக் ஆகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அளவான தான் பேண்ட் வித் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவரேஜ் லேக் ஆகும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால நான் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வச்சுட்டு நான் டிரெக்டாகவே உங்களுக்கு வந்து என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவோம். சரிங்க. அதுக்கப்புறம் இது சரி டவுட் இல்லாட்டி இது சரி விஷயங்கள் நீங்கள் மாற்றணும் இல்லாட்டி டவுட் இருக்கும்போது நான் வந்து உங்களுக்கு கேமராவை ஆன் பண்ணிட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லாட்டி வேறு எது விஷயங்கள் டவுட் இது வேறு பாடங்கள் எது இருந்துச்சுன்னா நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே தான். ஓகே, அப்போ நம்ம வந்து ஒரு சின்ன குட்டி ரிவிஷன் ஒன்று பார்த்துட்டு நம்ம என்ன செய்வோம் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஸ்டினுக்கு போவோம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் மட்டும் பார்த்தீங்கன்னா வெயிட் அந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். இந்த கேமரா ஆஃப் பண்ணுறது கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு எதுவும் டவுட் எதுவும் வேறு எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு கேமரா ஆன் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மற்றபடி நான் வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி இதில் நான் எழுதி உங்களுக்கு ஒயிட் போர்டு ஒன்று ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணினேன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரி, இப்போ நான் கேமரா ஆன் பண்ணி அதில் கிளியரில் நிறைய பேர் சொன்னது தான் நான் இந்த விஷயத்துக்கு வந்து நான் லெப்பையும் மாற்றிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பேண்ட் வித் விஷயம் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பேண்ட் வித் நிறைய தேவைப்படாது ஸ்க்ரீனை ஷேர் பண்ணும்போது. பட் கேமரா ஆன் பண்ணி நான் செய்யும்போது கொஞ்சம் பேண்ட்வித் அந்த மாதிரி கவரேஜ் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே தேவை. இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ நம்ம கன்செப்ட் வருவோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பார்த்ததுல ஒரு குட்டி ரிவிஷன் ஒன்று. கம்ப்ளீட்டாக நான் இன்டர் விஷயத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் ஒரு குயிக் ஓவர்வியூ ஒன்று பார்த்துட்டு நம்ம அடுத்து என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கேள்வியை நீ செய்வோம். சரி, பார்ட் ஒன்ல 2021 சரிதானே? 2021 கொஸ்டின்ல இந்த பார்ட் ஒன்னும் பார்ட் டூவும் நம்ம என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா சாரி 39வது கேள்வியும் 40வது கேள்வியும் நம்ம வந்து என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா பார்க்கணும். சரிதானே? ஓகே, ரெண்டு பேர் புதுசாக ஜாயின் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு நேரம் நான் என்ன சொன்னேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்போ இனிமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது சரி டவுட் ஸ்பெசிஃபிக்காக இந்த சப்ஜெக்ட்ல உங்களுக்கு படிச்சு தரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க தானே? ஸோ ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு 5 பேர் மாதிரி டீமாக ஃபார்ம் ஆகி எனக்கு இந்த சாப்டரை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி இதில் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் செஞ்சு பார்த்து அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இல்லாட்டி எது சரி டவுட் எது சரி இருக்கு அப்படின்னா என்னை கண்டெக்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் இருக்குது சார், அதுக்கு மெசேஜ் ஒன்று போட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தனியாக ஒரு குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணி நான் அந்த கான்செப்டை மட்டும் உங்களுக்கு தனியாக நம்பர்ச்சி கொடுப்பேன். இது தான் நான் எவ்வளோ நேரம் சொன்னது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி பண்ணுறேன். ஸோ மற்றபடி வேறு எதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இந்த கேமரா ஆன் பண்ணிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போதைக்கு ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கேமரா ஆன் சரி. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸ்ல வந்து அதாவது லாஸ்ட் 2 கிளாஸஸ் நடந்திருக்கு. சரியா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 விஷயம் படிச்சு கொடுத்துருந்தேன். 2 விஷயம்னா கம்ப்ளீட்டா என்டையர் ப்ரோக்ராமிங் கன்செப்டோட நான் நோட்ஸ் பெருசாக கொடுக்கறது இல்லை யாருக்கும். நோட்ஸ் கொடுக்காததுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நோட்ஸ் படித்து ஏற்கனவே உங்கள்கிட்ட நோட்ஸ் எப்படியுமே இருக்க போகுது. ஸ்கூலில் படிச்சு கொடுத்த நோட்ஸ் இது வந்து தியரிட்டிக்கலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. நோட்ஸ் ஏற்கனவே இருக்கும். நான் ஜஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து நாலேஜை கொடுக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ எக்ஸாமுக்கு டிரெக்டாக நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கணும். நான் அதை தான் எதிர்பார்க்குறேன். சரியா? நோட்ஸ் உங்ககிட்ட இருக்கும்னு தெரியும் எனக்கு. அதனால தான் நான் நோட்ஸ் கொடுக்கல. இல்லை எனக்கு நோட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா எனக்கு இந்த பாடமே நான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல, இந்த பாடம் நான் படிக்கலை அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. இந்த விஷயங்கள் என்கிட்ட இல்லை அப்படின்னு நான் அதுக்கான நோட்ஸை வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி தரேன். சரிதானே? ஸோ எனக்கு தேவை உங்களோட ரிசல்ட் தான். சரியா? அதனால நீ யாரும் ஒர்க் பண்ணிக்க வேண்டிய விஷயம் கிடையாது. இதுக்கு நான் காசு கூட யாருக்கிட்டையும் எடுக்கல. இந்த கம்ப்ளீட் என்டையர் கொஸ்டின் மாடல் பேப்பர் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நான் அதை கொண்டு போக போகிறேன். சரிதானே? இது சரி டவுட் எதுவும் இருக்குது இல்லாட்டி வேறு சப்ஜெக்ட்ல இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு என்ன செய்யுங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டெக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் இருக்குது தானே உங்ககிட்ட கண்டெக்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கண்டிப்பாக நான் செஞ்சு தருவேன். சரிதானே? எல்லாரும் யாருமே ஒருத்தர் வந்திருந்தா கூட நான் எப்படியுமே டீச் பண்ணுவேன். சரிதானே? யார் சரி ஒருத்தர் வந்தால் கூட நான் டீச் பண்ணுவேன். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தர் ஒரு ஆசையோட தான் வந்திருப்பாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் 5 பேர் இருக்கும்.
ஸோ இந்த 5 பேருக்கும் வந்து நான் இப்போ டீச் பண்ணுறேன். இந்த 5 பேர் மட்டும் இல்லை, ஒருத்தர் வந்தாலுமே நான் டீச் பண்ணுவேன். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே எது சரி ஒரு விஷயத்த புதுசாக படிக்கணும், நம்மளும் மார்க்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில தான் வந்திருப்பேன். ஸோ அதனால நான் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்தாலுமே நான் டீச். ஓகே, நம்ம கன்செப்ட்டுக்கு போவோம் டிரெக்டா. ஓகே, அது கன்செப்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம படித்த விஷயங்களுக்கான ஒரு ஓவர்வியூ, குட்டி ஓவர்வியூ, ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம அந்த ஓவர்வியூ முடிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, டிரெக்டாக கொஸ்டின். சரி, ஓகே. அதுக்கு முதல்ல நான் வந்து ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் ஒன்று ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை நான் இந்த ஸ்க்ரீனை நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிட்டு ஒயிட் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன். இந்த கிளாஸ் முடிய எல்லாரும் எனக்கு பர்சனலாக மெசேஜ் ஒன்று போடுங்க. இன்னைக்கு படிச்சு கொடுக்குற இந்த மெத்தட் ஓகே ஈஸியாக இருக்கா? அதாவது இந்த ஒயிட் போர்டு நான் ஷேர் பண்ணி படிச்சு கொடுக்குறது ஈஸியாக இருக்கா? அப்படி இல்லாட்டி நான் ஒயிட் போர்டில் எழுதி படிச்சு கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கா? இல்லாட்டி உங்களுக்கு எழுதி படிச்சு கொடுக்குறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்ட்டு இந்த செஷன் முடிய எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி மறக்காம. சரி, இவங்க ஒயிட் போர்டு முடிச்சுக்கிறேன். ஏன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 மெத்தடில் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஏற்கனவே நான் வந்து ஒயிட் போர்ட் ஷேர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து டீச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முறை வந்து ஒயிட் போர்டை ஸ்க்ரீனை ஷேர் பண்ணி நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் கவரேஜான இடத்துல இருங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஆன்லைன் தான் இது. நம்ம என்டையர் கிளாஸுமே ஆன்லைனில் தான் செய்ய போகிறோம் நம்ம. ஸோ ஆன்லைனில் இருக்கனால கொஞ்சம் கவரேஜ் இருக்க இடங்களா பார்த்து இருந்துக்கிட்டிங்கன்னா அந்த கவரேஜ் இஷ்யூ எல்லாம் வராது. ஸோ நான் பேசுறது வந்து உங்களுக்கு கிளியராக கேட்கும். சரி, ஓகே. ஓகே, ஓகே. நான் கான்செப்ட். சரி, லாஸ்டா நம்ம என்ன படிச்சோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங். இல்லாட்டி நான் இது டைப் பண்றேன். சரி, டைப் பண்ணேன் சார். லாஸ்டா நம்ம என்ன படிச்சோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமிங்கோட பேசிக் கான்செப்ட் நான் வந்து என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சரிதானே? ப்ரோக்ராமிங்கோட பேசிக் கான்செப்ட். அதாவது ப்ரோக்ராமிங்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிற கான்செப்ட் எல்லாமே நான் சொல்லியிருந்தேன். ப்ரோக்ராமிங்க்கு ப்ரோக்ராமிங்க்கு ஜூம் பண்ணிக்கிறேன். சரியா? இந்த ப்ரோக்ராமிங்ல தான் நம்ம என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம வந்து இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். சரிதானே? ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ரோக்ராமிங் எதுக்கு இருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மெயினாக இந்த ப்ரோக்ராமிங்கிற கான்செப்ட் வந்ததுக்கு காரணம் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு தான். சரியா? என் ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் தெரியுது தானே, நான் எழுதுறது எல்லாமே வழங்குது தானே, நான் ப்ரோக்ராமிங்னு டெக்ஸ்ட் எழுதியிருக்கேன். ஸோ எல்லாரும் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க ஓகே ஆன்ட்டு, அப்படி இல்லாட்டி தம்ஸ் அப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் நான் ஓகேயா அப்படின்ட்டு. இல்லாட்டி எனக்கு கஷ்டமாயிடும். எல்லாரும் தம்ஸ் அப் பண்ணுங்க ஓகே டன் அப்படின்னு. ஓகே, ஒருத்தருக்கு ஓகே. எல்லாரும் ஓகே. ஓகே, எல்லாத்துக்கும் கிளியரா தானே இருக்கும். எல்லாரும் தம்ஸ் அப் பண்ணி. யாருக்கு சரி அப்படி தெரியாட்டி தயவு செஞ்சு எனக்கு மெசேஜ் ஒன்று போடுங்க. நான் அதுக்கு என்ன செய்யணுமோ நான் அதை செய்வேன். சரியா? தயவு செஞ்சு மெசேஜ் ஒன்று போடுங்க. ஓகே. கன்செப்ட் கன்செப்ட் சரி, இந்த ப்ரோக்ராமிங்கிற கன்செப்ட். இந்த ப்ரோக்ராமிங்கிறது என்ன அப்படின்னு தெரியுது உங்களுக்கு. நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங். ப்ராப்ளம் சால்விங்னா ஒரு சாதாரண ஹியூமனா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்க டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்தோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. என்னென்ன டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்குன்ட்டு உங்களுக்கே தெரியும். மொபைல் ஃபோன் இருக்கு, லேப்டாப் இருக்குது. ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கும் ஒவ்வொரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான ஒரு விஷயம் இருந்துச்சு. அப்படின்னா என்னென்னட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்றேன். ஐடி ரிலேட்டடாலாம் யோசிக்க வேணாம் நீங்க. சும்மா சிம்பிளா யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் ஊபர், பிக்மி எடுத்துக்கோம். பிக்மி நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ பிக்மி எடுத்துக்கிட்டோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஸோ எந்த ஒரு சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இருக்க இடத்துல எந்த ஒரு த்ரீவிலுமே இருக்காது. ஆனால் நம்ம இன்னொரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் பிக்மி கொண்டு வந்தாங்க. நம்ம எந்த லொக்கேஷனில் பிக்மியை போடுறோமோ அவங்க வந்து நம்மளை வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டு நம்மளை வந்து எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துல நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு நம்மளை வந்து என்ன செய்வாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு போய் விட்டுருவாங்க. இதுதான் ப்ராப்ளம் சால்விங்கான கன்செப்ட். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதை சால்வ் பண்ணி வந்துருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் 2 டைப்ஸ்ல இருக்கு. சரியா? என்னென்ன டைப் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மேனுவல், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் யூஸ். சரி,
மேனுவல், கம்ப்யூட்டரைஸ்ட், மேனுவல் அப்படின்ட்டு ரெண்டா பிரிக்கலாம். சரியா? ஓகே. அப்ப இவங்க 2 பேருக்குமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மேனுவல், கம்ப்யூட்டர்ஸ். மேனுவல்னா என்ன? கம்ப்யூட்டரைஸ்ட்னா என்ன? மேனுவல்ங்கிறது நம்ம ஒரு ஹியூமன் வந்து கையால் சார் ஸ்க்ரீன் இதெல்லாம் வெயிட் 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 இப்ப பாருங்க, எல்லாத்துக்கும் விளங்குதா? இப்ப எனக்கு மெசேஜ் ஒன்று கொடுங்க, விளங்குதான்ட்டு. ஓகே. பிரவீனா விளங்குதா? நீங்க தான் விளங்கலன்னு மெசேஜ் ஒன்று போகுது. இப்போ விளங்குதா? ஸ்பாட்லைட் பண்ணிட்டேன். எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். மெசேஜ் ஒன்று போடுங்க, குயிக். தெரியல என்ன? பிரவீனா, இப்போ ஸ்க்ரீன் ஓகே தெரியுதா? ஓ, சரி. சரி. வெயிட், நான் ரீஷேர் பண்றேன். ஓகே, நான் இப்போ ரீஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க, இப்போ தெரியுதான்ட்டு எல்லாம். ஓகே. மற்றவங்களுக்குலாம் தெரியுது. பிரவீனா, சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜாயின் பண்ணுறதுனால இந்த மாதிரி பிரச்சனை வரலாம். ஸோ நீங்கள் என்ன செய்யப்பட்டு பார்த்தீங்கன்னா, ஆஹ், மறுபடி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு மறுபடி கனெக்ட் ஆகுறீங்கன்னா சம்டைம்ஸ் அப்போ ஒர்க் பண்ணலாம். ஏன்னா இந்த ஜூம்லேயும் சம்டைம்ஸ் எரர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால தான் சொல்றேன். கொஞ்சம் டைப் பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே. குயிக்காக ரீஜாயின் பண்ணுங்க பாப்போம். ஓகே கைஸ், ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுவோம். சரி தானே? அப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா படிச்சு கொடுக்குறது ஈஸியாக இருக்கும். ஓகே, அது வரைக்கும் நான் சொன்ன விஷயங்களை சொல்றேன். ஸோ மெயின் ப்ரோக்ராமிங், இந்த ப்ரோக்ராமிங்குள்ள இருக்க கன்செப்ட் தான் இது. சரிதானே? ஓகே. பிரவீனா வந்தாச்சு. பிரவீனா இப்போ ஓகே பாருங்க. பிரவீனா இப்போ ஓகே. ஓகே டன். சரி. இப்போ நம்ம விஷயத்துக்கு சரியா? அப்போ இந்த ப்ரோக்ராமிங்கிறது வந்து ப்ராப்ளம் சால்விங் தான் மெயின். இந்த ப்ராப்ளம் சால்விங்கை பேஸ் பண்ணி நம்ம இதை ரெண்டா பிரிக்கலாம். ஸோ நான் இந்த ப்ரோக்ராமிங்கை நான் வந்து என்ன செய்யறேன் பார்த்தீங்கன்னா, delete பண்ணிட்டு இந்த இடத்துல மெயின் டெக்ஸ்டா ப்ராப்ளம் சால்விங் போடுறேன். சரி, ப்ராப்ளம் சால்விங் போடுறேன். அதாவது ஒரு பிரச்சனையை வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தீர்க்கிறோம். அவ்வளவே தான். சரியா? ஸோ அதுல
இந்த மேனுவலா கம்ப்யூட்டரைஸ்டான்ட்டு ரெண்டா பிரிக்கிறோம். மேனுவல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி ஒரு ஹியூமன் எந்த ஒரு கம்ப்யூட்டரோட உதவியுமே இல்லாம கையாலேயே எழுதி கையாலேயே ஒரு வேலை செய்யறாங்க அப்படின்னா அது சொல்லுவோம் மேனுவல். கம்ப்யூட்டரைஸ்டுனா கம்ப்யூட்டர் ஒன்று யூஸ் பண்ணி அதை வந்து சால்வ் பண்றோம். நம்ம இங்க என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா மேனுவலை தான் பார்க்க போறோம் மெயின். சரியா, நம்ம இங்க பார்க்க போறது மேனுவல். அப்போ உங்களுக்கு ஒரு டவுட் ஒன்று வரும், மேனுவல் தான் நம்ம படிக்க போறோமா அப்படின்ட்டு. எஸ், நம்ம படிக்க போறது மேனுவல் தான். ஏன் இந்த மேனுவல் நம்ம படிக்க போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த மேனுவல் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இந்த மேனுவல் நமக்கு சரியா தெரிஞ்சாதான் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு ஒழுங்கா ஹேண்டில் பண்ண முடியும். சரியா, அதை ஹேண்டில் பண்றதுக்கு இங்க மேனுவல் தெரிஞ்சிருக்கும். இந்த மேனுவலுக்குள்ள தான் நம்ம எல்லா விஷயங்களையும் படிக்கிறோம். அதுல முதலாவது விஷயம் தான் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அல்கோரிதம். சரியா, இந்த அல்கோரிதம்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்போ இதுல இருக்க கீவேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப நம்ம முதலாவது தெரிஞ்சு வச்சிருக்க விஷயம் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இந்த அல்கோரிதம் தான். சரியா, அல்கோரிதம். சரியா, இந்த அல்கோரிதம்ங்கிற கான்செப்ட் வந்து என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்ட்டு வைங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டீ ஒன்று ஊத்துறோம்னு வச்சுக்கோங்க. இந்த டீயை ஊத்துறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. சரியா, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஊத்துவாங்க. எல்லாரும் ஊத்துற டீயும் ஒரே மாதிரி இருக்காது. சரியா, அப்ப என்ன நடக்குது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்கும். ஒரு ஒரு டீ ஒன்று நமக்கு இப்போ வேணும். அந்த டீக்கான ப்ராசஸ் என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டீக்கு என்னெல்லாம் தேவை, சீனி தேவை, அப்புறம் பால் மாவு தேவை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ், தேயிலை தூள் தேவை. ஸோ இது எல்லாமே தேவை. ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட்ஸை பார்க்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கான அவுட்புட் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ்க்கான ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு ஸ்டெப்பா இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் இது, அதுக்கப்புறம் இது, அதுக்கப்புறம். ஸோ இதைத்தான் சொல்றது அல்கோரிதம். இந்த ஸ்டெப்ஸை தான் நம்ம சொல்றது அல்கோரிதம். இந்த ஸ்டெப்ஸை மாத்தும் போது என்ன நடக்கும்ட்டு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டேஸ்ட் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஓகே, இந்த பருப்பு கறி வைக்கிறதுல வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சமைக்கிறது வச்சுக்கோங்க. கோழிக்கறியோ பருப்பு கறியோ சம்திங் இது சரி சரி, ஒரு கறி ஒன்று வைக்க போகிறோம். ஸோ இந்த கறியில ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க. இப்போ பருப்பு கறியோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொருத்தவங்க என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பருப்பை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சமையல் கிளாஸ் எடுக்க வரல, ஜஸ்ட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். சரி, ஓகே. அப்ப என்ன செய்வாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா பருப்பை தனியா எல்லாத்தையும் ஒண்ணா கழுவிட்டு வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்துட்டு அது எல்லாத்தையும் வச்சு ஒரேடியா பாலை ஊத்தி ஒரே வேலையா முடிச்சிருவாங்க. ஒரே வேலையா என்ன செய்வாங்க அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா தண்ணியை சுட வச்சு கொதிக்க வச்சு என்ன செய்வாங்க பாத்தீங்கன்னா கறியை வச்சு எடுத்துருவாங்க. இது ஒரு டெக்னிக். இன்னொருத்தங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தாளிப்பாங்க. ஸோ பருப்பெல்லாம் போட்டு அதை தாளிச்சு அதுக்கப்புறம் அது கறியை வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பா இருக்குதே. இப்போ ஃபர்ஸ்ட் கறி வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு, ரெண்டாவது டெக்னிக்ல வைக்கிறதுக்கு இன்னொரு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ இதைத்தான் சொல்றது அல்கோரிதம்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்க அல்கோரிதம் வேற, ரெண்டாவதா இருக்க அல்கோரிதம் வேற. ஸோ இந்த அல்கோரிதத்தை மாத்தும் போது என்டையர் கன்செப்ட் என்ன, சரிதானே? ஸோ அதுதான் அல்கோரிதம்னு சொல்றோம். அதாவது இந்த ப்ரொசஸ் தேர் இஸ் சம் ஸ்டெப்ஸ். அதைத்தான் நம்ம என்ன சொல்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஸ்டெப்ஸ்டு குரூப் தான் நம்ம என்ன சொல்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அல்கோரிதம் சொல்றோம். ஸோ அது தமிழ்ல சொல்றது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நெறிமுறைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நெறிமுறைங்கிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா படிமுறைகளோட தொகுப்பு அப்படின்ட்டு தமிழ்ல சொல்லணும். சரியா, நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். எனக்கு தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது. சரியா, கொஞ்சம் பேசுறது மட்டும்தான். அந்த அளவுக்கு எனக்கு தமிழ் தெரியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே தானே? ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழ்ல தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே. இப்போ இது ஓகே, இந்த விஷயம் டன். அடுத்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு ஒரு கதை இருக்கு. அது என்ன கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்? கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். சரி, இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ். அந்த ஸ்டெப்ஸ் வந்து 3 விதமா போகும். சரியா, அது என்னென்ன 3 விதமா போறது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா முதலாவது வந்து என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா ஏன் இருக்கும். முதலாவது வந்து என்ன அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா சீக்வன்ஸ். அது என்ன சீக்வன்ஸ்? சீக்வன்ஸ்னா பெரிய விஷயம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஸ்டெப் முடியும் போது அடுத்த ஸ்டெப். சரியா, தொடரின்னு சொல்லுவோம். தமிழ்ல தொடரின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்டெப் முடியும் போது அடுத்த ஸ்டெப். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த டீ ஊத்துறதே எடுத்துக்கிட்டோம்னா
ஃபர்ஸ்ட் டீ ஊற்றுறதுக்கு தேவையான சாமான் எடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணணும், அவுட்புட் கிடைக்கும். இவ்வளோ தான். ஒரு ஸ்டெப் முடிய ஒரு ஸ்டெப் முடிய இன்னொரு ஸ்டெப். அடுத்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, செலக்ஷன். அது என்ன செலக்ஷன்? செலக்ஷன்னா என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு செலக்ட் பண்ற இடம் வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி சொல்லலாம்? ஓகே. ஒரு ப்ரொசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மார்க்ஸ் எடுத்து அந்த மார்க்ஸ் வந்து பாஸா, ஃபெயிலான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? பாஸா, ஃபெயிலா அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள்ஸ். இப்போ மார்க்ஸ் ஒன்று வாங்குறோம் நான். இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட மார்க்ஸ் ஒன்று வாங்கி அவங்க வந்து 75 75 78 எடுத்திருக்காங்க. இப்போ பாஸா ஃபெயிலான்னு மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். சரியா? 50 மார்க்ஸுக்கு மேல இருந்தா பாஸ், இல்ல 50 இல்ல 30 மார்க்ஸுக்கு மேல இருந்தா பாஸ், 30 மார்க்ஸுக்கு கீழ இருந்தா ஃபெயில். அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணணும். என்ன செலக்ட் பண்ணணும்? பாஸா ஃபெயிலான்னு செலக்ட் பண்ணணும். அதாவது ஒரு கண்டிஷன் இப்ப நான் கேட்கிறேன். 30க்கு மேல மார்க்ஸ் இருக்கா? அப்படின்ட்டு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறேன். 30க்கு மேலயா மார்க்ஸ் இருக்கு? 30க்கு மேலயா மார்க்ஸ் இருக்கு அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதுக்கு எஸ்ன்னு வந்துச்சுன்னா பாஸ். நோன்னு ஆன்சர் வந்துச்சுன்னா ஃபெயில். சிம்பிள். நான் கேட்ட கேள்விக்கு எஸ்ன்னு ஆன்சர் வந்தா பாஸ், இல்லாட்டி ஃபெயில். அவ்வளவுதான். செலக்ட் பண்ற இடம். எஸ்ஸா, நோ, ட்ரூவா, ஃபால்ஸா, ஒன்னா, ஜீரோவா, பூலியன் வரும். சரியா? நல்லா பூலியன் வரும். ஸோ எஸ் ஆர் நோ, அவ்வளவே தான். ஸோ இது சொல்றது செலக்ட் பண்ற இடம்னு சொல்றோம். அடுத்து வந்து சி. அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, ரிப்பீட்டர் அப்படின்னு ரிப்பீட்டர்னு சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி லூப்னு சொல்லுவோம். சரியா? ரெண்டுமே சொல்லலாம். ரிப்பீட்டர் லூப்னா வேற எதுவுமே கிடையாது. இந்த மாநாடு படம் பார்த்தீங்க தானே? எல்லாரும் பார்த்திருப்பீங்க மாநாடு படம். அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். அதாவது அந்த பொலிட்டீஷியனை ப்ரொடெக்ட் பண்ணும். அவர் சாக விடாம பார்க்கணும். ஸோ அந்த டைம் வரைக்கும், அந்த பர்பஸ் முடியிற வரைக்கும் அவர் மறுபடியும் என்ன செஞ்சிருப்பாரு பார்த்தீங்கன்னா, வந்துகிட்டே இருப்பாரு. அவர் மறுபடியும் செத்து மறுபடியும் வருவார். அது கடைசியா படம் முடியும் போது மறுபடியும் உயிரோட வர மாதிரி முடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்க வேணாம். ஜஸ்ட் ஒரு பர்பஸ்க்காக மறுபடியும் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதான் சொல்லுவார் ரிப்பீட்னு சொல்லுவோம். ஸோ என்டையர் ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராம் சாரி ப்ராப்ளம் சால்விங்குமே இந்த 3 ஸ்ட்ரக்சருக்குள்ள வந்துடும். சீக்வன்ஸ், செலெக்ஷன், ரிப்பீட்டர், இவ்வளவே தான். இந்த 3 தாண்டி எதுவுமே கிடையாது. நெஸ்டட்னு ஒன்று இருக்கு. பட் அந்த நெஸ்டட் வந்து நான் அது என்னன்ட்டு நான் சொல்றேன். அதாவது ஒரு கன்செப்டுக்குள்ள இன்னொரு கன்செப்ட் இருக்குன்னா அது சொல்றேன் நெஸ்டட்னு சொல்லுவோம். அதை நான் நெஸ்டட் வரும்போது சொல்றேன். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் 3 விஷயம் ஞாபகம் வச்சுக்கேன். சீக்வன்ஸ், செலெக்ஷன், ரிப்பீட். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு சீக்வன்ஸ்க்கு அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை வந்து 2 டைப்ல வந்து சொல்லி காட்டுவாங்க. செஞ்சுக்காத. சரியா? அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஓகே. சரி, இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 3 டைப்ல இருக்கு. அது என்ன 3 டைப்? ஸோ 2 டைப்ல இருக்கு. என்னென்ன டைப் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ சார்ட், சூடோகோ. இவங்க 2 பேர் தான் மெயின். இந்த மெனுவலா நம்ம பார்க்க போற எல்லாமே இந்த ஃப்ளோ சார்ட்டையும் சூடோ கோடையும் பேஸ் பண்ணி மட்டும் தான் வந்துகிட்டே இருக்கும். ஃப்ளோ சார்ட்னா சூடோ கோட்னா என்ன, ஃப்ளோ சார்ட்னா என்ன, சூடோ கோட்னா என்ன, ஃப்ளோ சார்ட்னா என்ன, இவ்வளவே தான் கன்செப்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்கும். ஐ திங்க் இன்னொரு 10 நிமிஷத்துல இந்த மீட்டிங் முடிஞ்சிடும். சேம் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க. சரி தானே? ஓகே. அப்போ நம்ம கன்செப்ட்டுக்கு வருவோம். அப்ப ஓகே. அப்ப இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ல இருக்க விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, 2 டைப்ல நம்ம கொண்டு வரலாம். ஃப்ளோ சார்ட், சூடோ. ஃப்ளோ சார்ட்னா விஷுவலைஸ்டா காட்டணும். சூடோ கோட்னா நம்ம டைப் பண்ணி அதாவது எழுதி காட்டுறோம். 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சரியா? அப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த டைப்ல சீக்வன்ஸுக்கும் ஃப்ளோ சார்ட் வரும், சூடோ கோட் வரும். சரிதானே? அதே மாரி செலக்ஷனுக்கும் ஃப்ளோ சார்ட் இருக்கு, சூடோ கோட் இருக்கு. ரிப்பீட்டருக்கும் ஃப்ளோ சார்ட் இருக்கு, சூடோ கோட் இருக்கு. ஸோ இதுதான் கன்செப்ட். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரீ ஸ்ட்ரக்சர். சரியா? அதாவது நம்ம படிக்க போற விஷயங்களுக்கான ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் நம்ம செய்ய போறோம் அப்படின்னா அது எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத நான் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ கொஞ்சம் செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் வருதுன்னா அது சீக்வன்ஸ் செக்ஷன்ல சீக்வன்ஸ்ல
கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்குள்ள, சீக்வன்ஸ்க்குள்ள, இல்லை அல்கோரிதம்குள்ள, ப்ராப்ளம் சால்விங்குள்ள, மேனுவல்குள்ள, அல்கோரிதம்குள்ள, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்குள்ள, சீக்வன்ஸ்குள்ள இருக்கா, செலெக்ஷனுக்குள்ள இருக்கா, ரிப்பீட்டருக்குள்ள இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். அதே டைம் அது ஃப்ளோ சார்ட்டா, சூடோ கோடா, என்னன்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ட்ரீயை வந்து மைண்ட்ல எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன் இதை ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு சொல்றேன்னா, எக்ஸாம் பேப்பர் செய்யும்போது நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த இடத்துக்கான கேள்வி இதுன்ட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். இது எந்த கேள்வின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாதான் அந்த கேள்விக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ணலாம். கன்செப்ட் தான். இது என்ன கேள்வின்ட்டே உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணவே முடியாது. ஸோ அப்ப என்ன செய்யணும் நம்ம, அதுக்கான சரியான கேள்வி என்னன்ட்டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நிறைய பேர் விடுற பிழை இதுதான். ஆன்சர் தெரியும், பட் கேள்வி என்னன்ட்டு புரிஞ்சுக்க மாட்டாங்க. வேற ஒரு கேள்விக்கு வேற ஒரு ஆன்சர் எழுதி வச்சுட்டு வரும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏ லெவல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கேள்வி கொஞ்சம் குழப்பகரமாக தான் இருக்கும். பட் நம்ம தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயின் ஆகி இருக்கணும். அப்ப நம்ம கேள்வி செஞ்சு பார்க்கணும், கொஸ்டின் பேப்பர் செஞ்சு பார்க்கணும். நம்ம அதை விட்டு நோட்ஸை மட்டுமே படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் பேப்பர் செஞ்சோம் அப்படின்னா அது ஃப்ளாப் ஆகிடும். சரியா? அப்ப நான் வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து இந்த ஃப்ளோ சார்ட்க்கும் சூடோ கோடுக்குமான ரூல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் சொல்லுவேன். இட்ஸ் ஓகே. பட் இப்போ நான் அதை சொல்லலை. டிரெக்டாக நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது அந்த கொஸ்டின்குள்ள பார்ப்போம். இப்போ எனக்கு எல்லாரும் மெசேஜ் போடுங்க, இந்த விஷயம் ஓகே டன்னா, கிளியரா? எல்லாரும் மெசேஜ் போடுங்க. கிளியர்னா மெசேஜ் ஓகே. எல்லாரும் மெசேஜ் போடணும். ஓகே. 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 இன்னொரு விஷயம் கைஸ், நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்போ நான் வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணி நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ரிப்ளை பண்ணாதான் எனக்குமே ஓகே, நீங்க இந்த விளங்கிக்கிட்டீங்க, இது உங்களுக்கு ஓகே, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு நான் அடுத்த லெவலுக்கு போகலாம். இப்போ நீங்க ரிப்ளை பண்ணாட்டி எனக்கு டவுட் ஆயிரும். இது உங்களுக்கு விளங்குனுச்சா இல்லையா, இல்லாட்டி நான் எதுவும் பிள்ளையா வந்து அந்த படிச்சு கொடுக்குற மெத்தட்ல வந்து உங்களுக்கு எதுவும் ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்ட்டு எனக்கு அப்பதான் விளங்கும். சரி, அப்பதான் நான் மாத்திக்கலாம். அடுத்த முறை உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். அப்பதான் நான் அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். ஓகே. அப்ப இந்த மைண்ட்ல இதை வச்சுக்கங்க. சரியா? இந்த டயக்ராம மைண்ட்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கங்க. சரியா? அப்பதான் நம்ம அடுத்த விஷயத்த லேர்ன் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே. இப்போ நம்ம கொஸ்டின் பேப்பருக்கு போக போறோம். சரி தானே? நான் அப்படியே வச்சுட்டு நான் அந்த ஸ்கிரீன் ஷேர் ஸ்டாப் பண்றேன். ஸ்கிரீன்ஷாட் அடிக்கிறதா அடிச்சுக்கங்க, தேவைன்னா எடுத்துக்கங்க, அப்படி இல்லாட்டி ஷூ. ஓகே. இப்போ நான் இதை ஸ்டாப் பண்றேன். ஓகே. இப்போ நான் இந்த ஸ்கிரீனை மறுபடியும் ஷேர் பண்றேன். இதுதான் இன்னைக்கு நாம பார்க்க போற கொஸ்டின். சரியா? ஓகே. இது என்னடா இது, நம்ம இது படிக்கவே இல்லையே, நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அப்ப எப்படி நம்ம செய்ய போறோம்? அதெல்லாம் ஒண்ணுமே யோசிக்க வேணாம். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் தானே? ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து இந்த மீட்டிங் வந்து 4 நிமிஷத்துல முடிய போகுது. ஸோ நான் இந்த மீட்டிங்கை நான் இப்பயே என் பண்றேன். சரி, என் பண்ணிட்டு நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்றேன். எல்லாரும் ஜாயின் பண்ணுங்க. ஏன் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நான் டீச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இடையில நின்றுச்சுன்னா மறுபடியும் நம்ம அந்த இடத்துல இருந்து கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கும். அதனால நான் இந்த மீட்டிங் என் பண்றேன். மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க.